போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் வேலை நிறுத்தம் காரணமாக விருத்தாச்சலத்தில் தற்காலிக ஓட்டுநர் இயக்கிய அரசு பேருந்து விபத்திற்குள்ளாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்குகிறார். ஸ்ரீதர், இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது? அந்த தற்காலிக ஓட்டுநருக்கு பணி அனுபவம் என்பது இல்லையா? போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் நேற்று நள்ளிரவு முதல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவார்கள். வேலை நிறுத்தம் காரணமாக தற்காலிக ஓட்டுநர்கள் தற்போது எடுக்கும் பணி என்பது வெளியே வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக மாவட்டம் முழுவதும் நாங்கள் பேருந்தை இயக்கி வருகிறோம் என அரசு அறிவித்திருந்தாலும் தற்காலிக ஓட்டுநரை தற்போது வேலைக்கு எடுக்கும் பணி என்பது தொடங்கியுள்ளது. அதன் காரணமாகத்தான் தற்போது விருத்தாச்சலத்தில் ஒரு போக்குவரத்து தனியார் எடுக்கப்பட்ட ஓட்டுநர் காரை மோதி இருக்கிறார். இதில் லேசான விபத்து ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இது சம்பந்தமாக அந்த பகுதியில் இருக்கும் பொதுமக்கள் தற்போது வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். ஏற்கனவே தொடர்ந்து கடலூர் அரசு பணிமனை உள்ளிட்ட 11 அரசு பணிமனை முன்பாக போக்குவரத்து தொழிலாளர்கள் இதுபோல் அனுபவம் இல்லாத ஓட்டுநரை வைத்து பேருந்தில் இயக்கினால் கண்டிப்பாக விபத்து ஏற்படும். எனவே அரசு இதில் அடம் பிடிக்காமல் பிடிவாதம் காட்டாமல் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். இதுபோல் அனுபவம் இல்லாத ஓட்டுநரை அழைத்து பேருந்தை இயக்கினால் நிச்சயமாக விபத்து ஏற்படும். காரணம், அந்த பேருந்து ஏற்கனவே எந்த நிலையில் இருக்கிறது என்று யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட பேருந்தை இதுபோல் தற்காலிக ஓட்டுநரிடம் கொடுத்தால் நிச்சயமாக விபத்து ஏற்படும் என்று காலையிலே எச்சரித்தார்கள். அதை நாம் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம். இந்நிலையில் தான் தற்போது விருத்தாச்சலத்தில் ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த விபத்து என்பது லேசாக ஒரு சிராய்ப்புடன் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இதுபோல் மேலும் பெரிய அளவு விபத்து ஏற்படும் முன்பாக இதுபோல் தற்காலிக ஓட்டுநரை அனுமதிக்க கூடாது என போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் தற்போது வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அரசு இதை செய்யுமா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. நன்றி ஸ்ரீதர். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.